வணக்கம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிஃப்டி வந்து அடித்து தூள் கலப்பி கீழே தள்ளி விட்டுருச்சு. ஸோ நீங்களாம் என்னென்ன கேனப்பை நினச்சிக்கிட்டீங்களா? நான் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நினப்பில் நம்மளோட என்ன நினைக்கிறது அப்படியே அகெயின்ஸ்டாக வந்து நிஃப்டி செயல்படுறது தான் அதனுடைய வேலையாகவே இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே போய் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தது. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வெள்ளிக்கிழமை க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 124 புள்ளிகள் டவுன். லோ பார்த்தீங்கன்னா 26,52. ஓப்பன் வந்து ஓப்பன் ஆகும்போது நல்லா தான் ஓப்பன் ஆச்சு. 26,250 வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஹை அங்கேருந்து நான் ஒரு கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது 26,179 வரைக்கும் மேலே போச்சு. ஸோ இது வந்து அப்படியே மேலே போகுமா அப்படின்ற ஒரு இது இருந்தது. கடைசியில் பார்த்தா அங்கேருந்து ஒரு பெரிய இறக்கம். ஒரு மதியம் ஒரு 2:20 மேலே ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. ஸோ துபாய் ஏர் ஷோவில் வந்து நம்மளுடைய HCL நிறுவனத்தோட தேஜஸ் ஏர்கிராஃப்ட் ஸோ ஒரு விபத்துக்குள்ளானது வந்து ஒரு பெரிய சோக செய்தி. அது வந்து மார்க்கெட்டுக்கு கிடைக்குமே அங்கேருந்து திரும்ப வந்து ஒரு இந்தியாவோட ஒரு 250 கோடி 300 கோடி லாஸ் அப்படின்ற ஒரு இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு இறக்கத்தை வந்து திரும்ப பதிவு பண்ணுச்சு. அதில் வந்து நம்மளுடைய விமானி வந்து இறந்தது பெரிய சோகம் அதில். ஸோ எல்லாருக்குமே இது வந்து அந்த 2:10 அங்கே நடந்திருக்கு. 2:25 எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட அங்கேருந்து நீ எங்கே ஏறணும் அங்கேயே நான் திரும்ப போகிறேன்டா அப்படின்னு சொல்லி ரிட்டர்னில் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் இருந்தது. திரும்ப வந்து ரெக்கவர் ஆச்சு. திரும்ப வந்து 9:25 மேலே ஒரு இறக்கம், நல்ல இறக்கம். ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா 10:20 வரைக்கும் ஒரு இறக்கம். அதுக்கப்புறம் மேலே வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:50 வரைக்கும் வந்தது. திரும்பவும் நேற்று வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, ரோலர் கோஸ்டர் மார்க்கெட் மாதிரி இங்கேருந்து அப்படியே வந்து இப்படியே போயிட்டு திரும்ப இங்கே வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட திரும்ப 20,103 வரைக்கும் வந்தது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து மேலே வந்து இது வரைக்கும் வந்தது. ஸோ 2:25 வரைக்கும் வந்தது. ஸோ 2:25 மேலே நம்ம இந்த HCL நியூஸ் கிடைக்கும், தேஜஸ் நியூஸ் கிடைக்கும். அங்கேருந்து ஒரு பெரிய டவுன்ஃபால். நான் வந்த இடத்துக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி நிஃப்டி திரும்ப வந்து நான் எங்கே இறங்கின இடத்துல போய் முடிகிறேன்டா அப்படின்னு சொல்லி அங்கே போய் முடிஞ்சிருச்சு நிஃப்டி. ஸோ இது ஒரு பெரிய சோக இது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 900 புள்ளிகள் இறக்கும். கிட்டத்தட்ட நம்மகிட்ட மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள் நிறையா இருக்கும். வச்சு செஞ்சிச்சு நேற்று அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 900 புள்ளிகள் அப்படின்றது பெரிய இறக்கம் நெக்ஸ்ட் நிஃப்டி. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 480 புள்ளிகள் நேற்று இறக்கும். அதில் வந்து HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகள் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. 300 புள்ளிகள் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. 150 புள்ளிகள் மற்ற வங்கி பங்குகள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. ஸோ இது அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 100, நிஃப்டி 150, நிஃப்டி மிட் கேப் எல்லா பங்குமே ஸ்லைட்லி 1.5% வரைக்கும் இது வந்து எல்லாமே ஒரு பெரிய இறக்கத்தில் தான் இருந்தது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது கூட சரி, செக்டார் வைஸில் பெரிய வந்து எந்த ஒரு செக்டாரும் பெரிய ஏற்றம் கிடையாது. இது நிஃப்டி FMCG மட்டும் நான் சும்மா வந்து எல்லாமே வந்து ரெட்டாக இருக்கீங்க, நான் மட்டும் பச்சையாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் 0.14% FMCG மட்டும் நேற்று வந்து பாசிட்டிவாக இருந்தது. பங்குகள்லாம் பெரிய அளவில் ஏறலை. சும்மா அது டாடா கன்சூமர் இண்டஸ்ட்ரி தான் சும்மா வந்து பேருக்காக ஏறின மாதிரி ஏறி இருந்ததை தவிர மீதி வந்து பெருசாக எந்த பங்குகளும் ஏறியது வந்து FMCG ஏறலை. FMCG நேற்று வந்து வச்சு பண்ணி தான் சொல்லணும். அதில் வந்து நிஃப்டி மெட்டலுக்கு வந்து சந்தையில் என்ன கோவம் தெரியல. நிஃப்டி மெட்டல் நேற்று வச்சு செஞ்சிச்சு பொழுது கிட்டத்தட்ட கடைசி ஒரு வாரம் பார்த்தா நிஃப்டி மெட்டல் வந்து படுபாதத்தில் போனவங்க போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நிஃப்டி மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பங்குமே வந்து பெரிய அளவில் ஏற்றம் இல்லை. அதில் தப்பிச்ச பங்குன்னு பார்த்தா APL அப்போலோ மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவாக வந்து முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து ரியாலிட்டி கிட்டத்தட்ட இது வந்து 2.5% கிட்ட, இது வந்து 2% கிட்ட ரியாலிட்டி நேற்று. இதில் வந்து இதுலேயும் வந்து எந்த பங்கும் வந்து பெருசாக வந்து பாசிட்டிவ் சைடே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஓப்ரா ரியாலிட்டி 3%, பிரிகேட் 2%, DLF 2%, லோதா 2%, எல்லா பங்குகளுமே நேற்று இதுக்கும் வந்து பெரிய அடி. அதே வந்துட்டு ஃபின்சோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 பங்குகள் மட்டும் பாசிட்டிவ், மீது அனைத்து பங்குகள் நேற்று வந்து அதுவும் அது பெரிய அடி தான். அதே மாதிரி நிஃப்டி எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 4 பங்குகள் மட்டும் பாசிட்டிவ், மீது அத்தனை பங்குகளுக்கு வந்து எல்லாமே நெகட்டிவ் தான். அதில் வந்து பெரிய அளவில் இறங்குனது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 4% GSTயோட எனர்ஜி இறங்கி இருந்தது. பவர் இந்தியா பார்த்தீங்கன்னா 3.3% இறங்கி இருந்தது. அது கிட்டத்தட்ட எல்லா பங்குகளும் நேற்று வந்து அதுலேயும் ஒரு பெரிய இறக்கம் இருந்தது. நிஃப்டி மீடியா பார்த்தோம் அப்படின்னா 0.78%. அதில் வந்து ஒரு 2 பங்குகள் ஒரு பங்குகள் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள இல்லை, அது கடைசியில் அதுவும் க்ளோசிங் வந்து நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்று கிட்டத்தட்ட எல்லா செக்மெண்ட்டும் இப்படி தான் இருந்தது. அது வந்து சொல்கிற மாதிரி நேற்று எதுவும் இல்லை நேற்று. அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேற்று ப்ராடர் மார்க்கெட்டில் நேற்று பெரிய ஃபால் இருந்தது. ஸோ அது வந்து நல்லா தெரிஞ்சுது. வெறும் 784 பங்குகள் மட்டும்தான் அட்வான்ஸாக இருந்தது. 2302 பங்குகள் நேற்று வந்து டிக்ளைன்ஸ். கிட்டத்தட்ட 3க்கு
1 அப்படின்றது அப்படின்ற ரேஷியோவில் தான் நேற்று வந்து இருந்தது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 50 வீக் லோ ஹை பார்த்தீங்கன்னா 42 பங்குகள் இது கிட்டத்தட்ட இங்கே 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 182. இது வந்து இங்கேயும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-1 அப்படின்ற சதவீதத்தில் வந்து நேற்று வந்து 3-1 ரேஞ்சில் வந்து இங்கேயும் முடிஞ்சிருக்கு. அப்பர் சர்க்கியூட் பார்த்து 75, லோவர் சர்க்கியூட் 81. இங்கே வந்து எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது, இது பாசிட்டிவ் சைடில் இல்லை. ஆனால் மார்க்கெட் வந்து புல் பேக் ரேலி இருந்ததுனால நேற்று வந்து இது வந்து நெகட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவ் மார்க்கெட்டில் ஒரு சின்ன இறக்கம் இதில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் கூட சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து நம்மளுடைய ரீட்டைல் பீப்புளுக்கு கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குது. யாரோ ஒருத்தர் வித்துட்டு போனால் அப்படின்னா நம்மளும் வந்து பின்னாடியே வந்து கடகடன்னு விற்கிற செல்லிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நல்லாவே Q2 ரிசல்ட் போட்டு, அதாவது இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்ப்போம். இப்போ சமீபத்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா Q2 ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டே கொடுத்தாலும் சரி, Q2 ரிசல்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் 5% 4% விழுந்திருக்கு. ஸோ அந்த Q2 ரிசல்ட் வந்தால் அடுத்த நாள் மார்க்கெட்டில் வந்து அந்த பங்கு விலை உயரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ Q2 ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வந்து அந்த பங்கு உயரதில்லை. அது அங்கேருந்து பார்த்தோன்னா 3-4% கிட்டத்தட்ட சில பங்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த பங்குகள்லாம் அடுத்த 2-3 நாள் Q2 ரிசல்ட் வந்த 2-3 நாள் 10% விழுந்த பங்குகள்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து அப்படியே நம்ம என்ன நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து செயல்படுது. நம்ம ஏறும்னு சொல்லி நினச்சா அது வந்து இறங்கும்னு நினச்சி செஞ்சால் அது ஏறும். ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து நம்மளோட ரியாக்ஷனுக்கு மார்க்கெட் வந்து எதிர் திசையில் பயணிச்சுட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி FII டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று வந்து செல்லிங்கில் தான் இருந்திருக்கா. ஒரு 1700 கோடி அதில் டேட்டா அப்டேட் ஆகல. ஆனால் 1700 கோடி செல்லிங் தான் நேற்று. கிட்டத்தட்ட போன வாரத்தில் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கடந்த வந்து 5 நாளில் 3 நாள் வந்து FIIs வந்து பாசிட்டிவ் சைடு இருந்திருக்காங்க. 2 நாள் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2100 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2100 கோடி ரூபாய் அவங்க வித்தும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க. ஸோ இதை வந்து நேற்று வந்து இந்த வாரத்தில் நடந்தது. கடந்த வாரத்தில் பார்த்தோன்னா கண்டினியூஸாக 5 நாளுமே அவங்க செல்லிங்கில் தான் இருந்திருக்காங்க. 10ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி இவங்க நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டில் எல்லாமே செல்லிங் சைடு இருந்திருக்காங்க. இந்த வாரத்தில் 5 நாளில் 3 நாள் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சைட் கொடுத்துருக்கிறது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேற்று கர்நாடகா பேங்கோட பங்குகள்லாம் வந்து விலை உயர்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் நேற்று. அதில் வந்து என்னடா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் கியூபிட் நிறுவனத்தோட ப்ரொமோட்டர், அதாவது ஆதித்யா குமார் அல்வாசி அப்படின்னு சொல்லி அவர் வந்து கர்நாடகா பேங்கோட ஸ்டேக்கை வந்து மொத்தமாக வாங்கியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து 38 லட்சம் பங்குகளை வந்து வாங்கியிருக்காரு. 1% அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை 185 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறார் அந்த பங்குகளை, கர்நாடகா வங்கி பங்குகளை நேற்று. ஸோ அதனால் வந்து கர்நாடகா வங்கி பங்குகள் நேற்று வந்து ஓரளவு நல்லா இருந்தது மாதிரி தெரிஞ்சுது. இதுதான். அதேமாதிரி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 500ல் 426 பங்குகள் வந்து டிக்ளைன்ஸ், 78 பங்குகள் மட்டும்தான் வந்து நேற்று அட்வான்ஸ். கிட்டத்தட்ட இது வந்து ப்ராடர் மார்க்கெட்டில் நடந்த விஷயம். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இறங்கிய பங்கு டிசிஎம் ஸ்ரீரா மட்டும் ஒரு 6% ஏறிய பங்கு, 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஒரு 4% ஏறிய பங்கு, கிரெடிட் 2% ஏறிய பங்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் அதே மாதிரி அந்த 2% ஏறாங்க. இதில் வந்து அதே மாதிரி இறக்கம் கொண்ட பங்குகள் பார்த்தோன்னா ஜேபி பவர் கிட்டத்தட்ட 8%. ஸோ சென்னை பெட்ரோல் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் இறக்கம் கொண்ட பங்குகள் நேற்று கிட்டத்தட்ட 5-6% இது வந்து இப்போ எல்லா சமூகங்களும் அடி துவச்சி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நேற்று காலையில் வந்து இறங்கிய பங்குகளை வாங்கி வச்சு அடுத்த நாள் ஏறும்னு சொல்லி நினச்சி வாங்கினதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா போக அது வந்து லாஸ்ட் மேக்கிங்காக கொண்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ரூபா 22 ரூபாய் வாங்கியிருந்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு 8 ரூபா அங்கேருந்து இறங்கி ஆல்ரெடி எல்லாமே சந்தை இறங்கியிருந்த வாங்கினது போக அதுக்கு அடுத்த ஒரு ப்ரீமியம்ல ஒரு 8 ரூபா 7 ரூபா வந்து கரைஞ்சிருச்சு. நேற்று ரொம்ப அதிகமான ப்ரீமியம் கரைஞ்சது நம்மளால் பார்க்க முடிஞ்சது மார்க்கெட்டில் இது ஆப்ஷனில். அதே மாதிரி இண்டெக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட வந்து 18 பங்குகள் மட்டும்தான் பாசிட்டிவ், 30 பங்குகள் நேற்று நெகட்டிவ்ல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட HDFC பேங்க், ICICI பேங்க் இந்த பங்குகள் அனைத்தும் வந்து நேற்று வந்து நெகட்டிவ். இன்ஃபோசிஸ், மகேந்திரன், ITC, மாருதி, பாரதி ஏர்டெல், ஏஷியன் பெயிண்ட் இந்த நிறுவன பங்குகள் மட்டும் தான் நேற்று இதுவாக இருந்தது. அதே வங்கித்துறை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10 பங்குகள் வந்து நேற்று நெகட்டிவாக இருந்தது. 2 பங்குகள் மட்டும் தான் பாசிட்டிவ். அதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி HDFC வங்கி, ICICI வங்கி கிட்டத்தட்ட ஒரு 320 புள்ளிகள் நேற்று வந்து நெகட்டிவாக இருந்திருக்காங்க. மீதி பங்குகள்லாம் நேற்று வந்து 400 புள்ளிகள் கிட்ட நெகட்டிவ்லாம் SBI, ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் மற்ற இதெல்லாம் வந்து இருந்தது. அதேமாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நேற்று 800 புள்ளிகள் இறங்குனது. ஸோ இதில் வந்து வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெறும் 3 பங்குகள் மட்டும் தான் நேற்று நெக்ஸ்ட் நிஃப்டியில் வந்து பாசிட்டிவ் சைடு. இண்டிகோ, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், ஸ்ரீ சிமெண்ட் இதை விட பெரிய 41 புள்ளிகள் இருக்கு.
இங்கே 828 புள்ளிகள் வந்து இது வந்து நெகட்டிவ் நேற்று. என்ன HCL கிட்டத்தட்ட இது வந்து அது பெரிய இறக்கம். இது வரிசையில் நின்று அதேமாதிரி கிட்டத்தட்ட 68 புள்ளிகள் இது வேதாந்தா அதே மாதிரி 58 புள்ளிகள், சோழமன் 50 புள்ளிகள், திவிஸ்ல 32 புள்ளிகள், JSW 32 புள்ளிகள். ஸோ நேற்று இந்த இதெல்லாம் சேர்ந்து நேற்று ஒரு பெரிய இறக்கத்தில் வந்து நேற்று கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எந்த ஒரு பங்கும் வந்து பெரிய அளவில் பாசிட்டிவ் சைடு வரல. வெறும் 3 பங்குகள் கூட நேற்று வந்து பாசிட்டிவ் சைடாக வந்ததை நம்மளால் கவனிக்க முடிஞ்சுது. அது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று அதேமாதிரி நேற்று குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து வீக்காக தான் இருந்தது மார்க்கெட். நேற்று வந்து ஜப்பான் மார்க்கெட் கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் முடியும் போது அவங்களுடைய மார்க்கெட் 2.25% வந்து நேற்று விழுந்திருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி நேற்று ஆல்ரெடி அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் எல்லாம் காலையில் நெகட்டிவில் தான் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட நேற்று நெகட்டிவில் முடிஞ்சது. இதுக்கு அடுத்த ஒரு காரணமாக நம்ம சொல்ல போகிறது HCL நிறுவனத்தோட இதுவும் வந்து நேற்று நடந்தது ஒரு நெகட்டிவ் சைடு. இப்போ வந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து டவ் ஃபியூச்சர்ஸ், டவ், S&P 500 கிட்டத்தட்ட எல்லாமே பாசிட்டிவ் சைடு இருக்கிறது வந்து நமக்கு வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு ஓப்பனிங்க்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கலாம். அது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தா 107 புள்ளிகள் வந்து இப்போ வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ இந்த 26,185 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 60 புள்ளிகள் வச்சுருந்தா 40 புள்ளி வச்சுருந்தா கிட்டத்தட்ட ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொண்டு 60லேருந்து ஒரு 80 புள்ளிகள் கேப் அப் ஓப்பன் வந்து இருக்கலாம். அதுக்கு உடலை ஏதாவது நியூஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கேப் அப் வந்து இருக்கும். கேப் அப்பாக, கேப் டவுனா, இல்லை ஃப்ளாட்டா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த திங்கக்கிழமை மார்னிங் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த டைமில் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 60லேருந்து 80 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆக வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வாரத்தில் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடு திரும்புறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த நமக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து இஸ்ரேல் கூட வந்து ட்ரேடில் வந்து நமக்கு வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. இஸ்ரேல் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி அமெரிக்கா கிட்ட ரொம்ப ட்ரேடில் நெருக்கமாக இருக்கும்ன்றது நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க. நமக்கும் தெரியுது ட்ரேடில் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஒரு எதுவுமே ஒரு பெரிய லெவலில் அறிவிப்பே இல்லை, அறிக்கையே இல்லாமல் ஒரு சோஷியல் ட்ரூத் மீடியாவில் போடார் இது மாதிரி நான் ட்ரேடில் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் எதுவுமே போடாமல் ஒரு இந்தியா கிட்ட வந்து ஒரு 200 பொருட்கள், அதாவது FMCG சார்ந்த பொருட்களுக்கு அவர் வந்து எனக்கு தாரிஃபில் வேண்டாம்ப்பா, நீங்கள் எனக்கு பொருள் அனுப்பிச்சா போதும் அப்படின்ற நிலைமையில பேசி கிட்டத்தட்ட ஒரு 200-250 பொருட்கள் கிட்ட வந்து இப்போ தாரிஃபை தள்ளுபடி பண்ணியிருக்காது நமக்கு செய்திகள் இருக்குது. ஆல்ரெடி நடந்திருக்கு. இப்போ அது அதனால் கிட்டத்தட்ட வந்து ட்ரேடில் பக்கத்தில் வந்து நம்ம நெருக்கத்தில் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு விளிம்பு நிலையில் இருக்கும். இந்த ட்ரேடில் எப்போ வந்தாலும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் பாசிட்டிவ் சைடு திரும்பும். அதே மாதிரி இன்னொன்று ரஷ்யா உக்ரைன் போர். ஸோ ஜெலன்ஸ்கே வந்து என்னால் முடியல சாமி, இந்த போரை முடிச்சு விடுங்கன்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட போய் கெஞ்சிறதை பார்க்க முடியுது. ட்ரம்ப் கூடயும் ரஷ்யா கூடயும் கிட்டத்தட்ட வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த ட்ரம்ப் வந்து சில இதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து இது எப்பயுமே வந்து அமெரிக்கா வந்து பெரிய நாட்டாமை, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடாக இருக்கோ அதை வச்சு அதுதான் அவங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க. அவங்க ஊருக்கு எந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு, அதாவது உக்ரைன்லேருந்து இப்போ ஆல்ரெடி வந்து கனிம வளங்கள்லாம் வெட்டி எடுக்கிறதுக்கான ஒப்பந்தத்தை வந்து அவர் கையெழுத்து வந்து உக்ரைன் இதை பற்றி கையெழுத்து வாங்கிட்டார். இனிமேட்டா அமெரிக்காவில் இருக்கிற அதாவது உக்ரைனில் இருக்கிற கனிம வளங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு சொந்தமாக போகுது. அதேமாதிரி இந்த போரில் வந்து இழந்தது பெரிய இடத்த வந்து உக்ரைன் இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரஷ்யா வந்து இப்போ 20% இடத்த வந்து இப்போ இந்த உக்ரைன் போரில் வந்து அவங்க வந்து பிடிச்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் உக்ரைன் பெரிய பாதிப்பு. இப்போ யாருமே வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஆயுதங்களில் வந்து இப்போ எந்த கண்ட்ரிலேருந்து வரமாட்டாங்க. அதேமாதிரி அவங்களுடைய ராணுவ வீரர்களும் வந்து பெரிய லெவலில் வந்து ஃப்ரண்ட்லைன் இன்னும் போர் செய்யறதுக்கான ரெடியாக இல்லை. அங்கே ஆளும் வந்து பெரிய லெவலில் இல்லை. அங்கே போய் நின்னாலும் அவங்க ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிற லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ அதனால் அந்த இதெல்லாம் வந்து பார்க்குறதால எனக்கு வந்து இந்த போரை முடிச்சு விடுங்கப்பா சாமி அப்படின்னு வந்து அழுகாத குறைய அழுதுட்டு இருக்காரு இப்போ உக்ரைன் அதிபர். கிட்டத்தட்ட இன்னொரு 1-1.5 மாதத்துக்குள்ளே இந்த போர் வந்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த போர் நினைச்சா இன்னும் மார்க்கெட் வந்து இன்னும் பாசிட்டிவ் சைடாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இந்த வீடியோ இதோட நம்ம முடிக்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் உங்களுக்கு நியூஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.